வணக்கம், உங்கள் கொட்டாமுடி எலக்ட்ரிக்கல், உங்களுடன் தமிழால் இணைவது மகிழ்ச்சி. இப்போ என்னன்னா நமக்கு இன்வெர்டர் 2 சுவிட்ச் 2 பிளக் வச்சு இன்வெர்டர் லைன் எப்படி இழுக்கிறதுன்னு சொல்லி பார்க்க போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சுவிட்சு 3 ப்ளக் பாயிண்ட் போட போகிறோம். ஏன்னா அப்படின்னா தான் கரெக்டாக வரும். அதனால் நம்ம ஒரு சின்ன மாறுதலோட நம்ம வந்து இப்போ 2 சுவிட்சு 3 ப்ளக் பாயிண்ட் போட்டு நம்ம இப்போ வந்து வேலை பார்க்குறோம். இப்போ வந்து பாக்ஸ் வந்து நம்ம சுவிட்ச் லைன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை பாருங்க, இப்போ லாஸ்ட் ஒன்று மட்டும் தான் இருக்குது. அதை ஃபினிஷிங் பண்ணிட்டு நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. அதாவது இதான் ஃபினிஷிங் ஆயிடும். இது வந்து இப்போ ஆர்சிசிபி போட போகிறோம். இப்போ நாம ஆர்சிசிபிலேருந்து இப்போ அவுட் எடுத்துடுறோம். இப்போ அந்த ஆர்சிசிபிலேருந்து அவுட் எடுத்துறோம். சொன்னாருங்க லைட்டாக ஒரு சாம்பிள் காட்டிக்குவோம். எல்லாம் கட் பண்ணிடு அது முடிஞ்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் எம்சிபி. ஆர்சிசிபில இருந்து இன்னும் கொடுத்து இப்போ அவுட்டு. இது இப்போ எப்படி வேலை செய்யணும்னா, இப்போ அவுட் எடுத்தாச்சு. இப்போ எடுத்து ரெட் கலர் கேஸ் இப்போ ஒரு சுவிட்சில் கண்ட்ரோல் ஆகி இங்க இருந்து இதுல போகுது. ஏன்னா நம்ம சார்ஜிங் வந்து ஏற்ற போல ஆஃப் பண்ற மாதிரி இருக்கணுங்கிறதால சுவிட்ச் கண்ட்ரோல்ல இருந்து கொடுத்துருக்கோம். ஆமா, இப்போ வந்து பாடி எர்த்து, இங்க பாடி எர்த்து வந்து டைரக்டா நம்ம சேர்த்துருவோம். ஏன்னா பாடி எர்த்து இதுல வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால பாடி எர்த்து டைரக்டா வந்துடும். இந்த பாடி எர்த்துல இருந்து 3 லைன் லிங்க் அடிச்சிருக்கு. இப்போ அதே மாதிரிதான் நியூட்ரு எடுத்து இந்த 3 லைன் லிங்க் அடிச்சிருக்கோம். இப்போ ஏன் அப்படின்னா, ஒரு ஆள் வந்து இன்வெர்டருக்கு பாடி எர்த்து தேவையில்லை, எர்த்து தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ சும்மா ஃபேஸ் மட்டும் கொடுத்தா போதுங்க. ஆனா இங்க அப்படி இல்லை. நம்ம வந்து பவர் பூஸ்ட் இன்வெர்டருங்கிறதுனால நம்ம வந்து எர்த்து வந்து கண்ட்ரோல்ல வரணும் அப்படிங்கிறக்காண்டி இது பாடி எர்த்து எல்லாமே சேர்த்து கொடுத்துருக்கோம். இப்போ இது எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, இங்க இருக்க கரண்ட்டு இதோட நமக்கு ஸ்டாப் ஆயிரும். இப்போ பார்த்தோம்னா நியூட்ரும் பாடி எர்த்தும் மட்டும்தான் இங்கேருந்து நம்ம வந்து ஜாயிண்ட் அடிச்சிருக்கோம். இதை வந்து இப்போ இதுல இருந்து நமக்கு வந்து கரண்ட்டு சுவிட்ச் கண்ட்ரோல் வந்துடுது. சுவிட்ச்ல இருந்து நமக்கு அடுத்து இதுதான் வீட்டோட இன்புட். இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது இபியோட இன்புட், இபில இருந்து வர இன்புட். இதுதான் இன்வெர்டருக்கும் இது இன்புட் சார்ஜரா யூஸ் ஆகுது. அப்ப அந்த இன்வெர்டர்ல இருந்து ஒரு அவுட்புட் வெளியாகும். அந்த அவுட்புட் இதுல வெளியாகுது. இப்போ இதுல இருந்து கரண்ட் ரைட் சைட்ல கொடுத்து அது சுவிட்ச்ல கண்ட்ரோல் ஆகி சுவிட்ச்ல இருந்து இந்த பிளக் பாயிண்ட்டுக்கு வருது. அப்ப அந்த பிளக் பாயிண்ட்ல வந்த கரண்ட்டை வீட்டோட பேசி நியூட்ரி எர்த்து 3 இதுல வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னா இங்க இருந்து இன்வெர்டர் வழியா வந்து ஃபுல்லா வெளியில டிரான்ஸ்பர் ஆகி போயிடும். அது பாருங்க, அது ஃபுல்லா அந்த வேலையை முடிச்சுட்டு சகோதரர் அதை எப்படின்னு காட்டுவாங்க. இப்ப நம்ம இந்த ரூமுக்கு டோட்டல் ரூமுக்குமே இந்த கரண்ட் இபில இருந்து இன்புட் கொடுத்துட்டான். இப்ப நம்ம ப்ரொசீஜரா எப்படி ஸ்டெப்லைசர்ல இருந்து அவுட்புட் ஆகுங்கிறத கொடுக்குறான். ப்ராப்பரா ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணிக்கிட்டு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெப்லைசரோட இன்புட் நம்ம இதுல மென்ஷன் பண்ணியிருக்கோம். இபில ஸ்டெப்லைசருக்கு இன்புட்டுக்கு கரண்ட் செருகிறான். ஸ்டெப்லைசருக்கு சுவிட்சை போடுறான். ஸ்டெப்லைசர் ஆன் ஆகுது. ஸ்டெப்லைசர் ஆன் ஆன பிறகு ஸ்டெப்லைசரோட அவுட் இப்போ வந்து சுவிட்சை போட்டாச்சு. இப்போ வந்து டிலே அவுட்புட் ஆயிருச்சு. இப்போ நம்ம ரூமுக்கு கரண்ட் கொடுக்க போறோம். அதுக்கு என்ன செய்ய போறோம்னு கேட்டீங்கன்னா, கரண்ட் வருது. இது சிறுகணும்னா ரூமுக்கு ஆட்டோமேட்டிக்கா கரண்ட். இந்த இன்கேஸ் இது ஏதோ ஃபால்ட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ரூமோட கரண்ட் இன்புட் இருக்கு பாத்தீங்களா, இதை தூக்கி டைரக்டா இபில சொருகிட்டோம்னா ஈஸியா போகும்போது ஆட்டோமேட்டிக்கா இந்த ரூமுக்கு கரண்ட் போயிடும். இதுதான்